இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தேடுறீங்க? இரு பாரதி சொல்றேன். இல்ல என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து தேடுவேன்ல. அது பென்டிரைவ் தான் தேடுறேன் பாரதி. பென் டிரைவா? ஆமா பாரதி, அந்த பென்டிரைவ்ல தான் ஆதி பேசின வீடியோ இருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். அன்னைக்கு குளத்துல விழுந்த ஆதிய சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல. ஆமா. அன்னைக்கு ஆதிய ஹிப்னாட்டிசம் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோல தான் ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐயோ, இவங்க எப்படி அந்த வீடியோவை பார்த்தாங்க? அதை பார்த்துட்டு தான் பேசுறாங்களா? இங்கதான் இருந்துச்சு, ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். அக்கா என்னக்கா பண்ற? சீக்கிரம் இருடா. இதோ அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் ஓபன் ஆகவே மாட்டேங்குது. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இந்த பென் டிரைவை எங்க இருந்து எடுத்தீங்க? நான் எடுக்கலம்மா, ஆதித்யா தான் எடுத்துட்டு வந்தான். ஆதித்யா? அம்மா ஆன்டி ரூம்ல இருந்துச்சுமா, நான் தான் போய் எடுத்துட்டு வந்தேன். கேட்காம மத்தவங்களோட பொருளை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம்? தமிழ், நீ சொல்ல மாட்டியா? சொன்னம்மா, ஆனா அவன் தான் கேட்கல. எனக்கு ஆதித்யா அதை கேட்காம எடுத்துட்டு வந்தான்னு தெரியாதுமா. சாரிமா. இனிமே இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். போங்க ரெண்டு பேரும். சரிம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இங்க பாரு, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. நீ தான் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும். சரிங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு இந்த பென் டிரைவ் எனக்கு வேணும். எதுக்கு பாரதி? நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னா இந்த வீடியோவை நான் மறுபடியும் நான் ஒரு தடவை பார்க்கணும். ஒருவேளை அந்த பொண்ணை பத்தி ஏதாவது ஒரு தகவல் ஆதி சொல்லிருந்தா அதை வச்சு அவளை கண்டுபிடிக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, இது உங்க கையில இருந்தப்போ ஈஸியா பசங்க கையில கிடைச்சிருச்சு. இதே மாதிரி சுதாகர் சார் பாத்துட்டாருன்னா கண்டிப்பா இத டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் நான் சொல்றேன், இது என்கிட்டயே இருந்தா பத்திரமா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏதோ அவர் தங்கச்சி வாழ்க்கையை நான் கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது உன்கிட்டே இருக்கட்டும். சரி பாரதி, நீ இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லு, நான் கிளம்புறேன். ஏன் பாரதி, அந்த பொண்ணுக்கும் ஆதிக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? எதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க? அது என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? அத பத்தி எனக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. பாப்போம், அது என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுவும் சரிதான் பாரதி. உனக்கு எப்படி தெரியும்? நான் என்னவோ நீ அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகுற மாதிரி உங்ககிட்ட கேக்குறேன். ஆனா ஒண்ணு பாரதி, ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. சரி, நான் வரேன். என்னாச்சு பாரதி? பாரதி, என்ன பண்றீங்க? பாரதி, உங்களை தான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். பாரதி, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஆதி, கொஞ்ச நாளாவே
உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. அன்னைக்கு உங்களை பாம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. அதுல இருந்து நீங்க தப்பிச்சதும் வீடு வரைக்கும் வந்து உங்களை கொல்ல பார்த்திருக்காங்க. இப்படி முகம் தெரியாத நம்மளோட எதிரிங்க கிட்ட நாம ஈஸியா ஏமாந்துட கூடாதுல்ல. நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் பாரதி. ஆனா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வெளியாளுங்க யாருமே வரலையே. மித்ரா தான் இவ்வளவு நேரமா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா. மீனா, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன பாரதி, என்ன சொல்ல வரீங்க? வெளிய இருந்து யாரும் வரலங்கிறதுக்காக நாம அசால்ட்டா இருக்க முடியாதுல்ல. என்ன பாரதி, உங்க பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? மேடம், என்ன மேடம் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்படி மேடம் உங்களை சந்தேகப்பட முடியும்? இந்த சாப்பாடு மேல மட்டும்தான் சந்தேகப்படுறேன். அத சமைச்சது நானு. உங்களுக்கு பிடிச்சதும் இல்லாம ஆதி சார்க்காக நீங்க பார்த்து பார்த்து சமைச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாப்பாட்டுல யாராவது எதையாவது கலந்திருந்தா என்ன பண்றது? அத செக் பண்ணி பார்க்கறதுல தப்பில்லையே. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க பாரதி? நானே ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். பாரதி, இந்த விபரீத விளையாட்டுலாம் இப்ப தேவையா? ப்ளீஸ் ஆதி, என்ன தடுக்காதீங்க. லட்சுமி, இது என்னடி புது ட்விஸ்ட்? எனக்கே தெரியலையா அத்தை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. திதி பண்ண வந்திருக்கிறவரை பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையே. வெளியூரா? ஆமா பாட்டி, இவரு நம்ம ஊர்ல வெளியூரு. இந்த மாதிரி திதி பண்றதுல இவரு பெரிய எக்ஸ்பர்ட். ஓ, இந்த செத்து போனவங்க ஆன்மா கிட்ட எல்லாம் பேசுவாருன்னா பாத்துக்கோங்களேன். இவரு ரொம்ப பெரிய ஆளு. ஏகப்பட்ட பூஜை பண்ணிருக்காரு. இன்னைக்கு திதி குடுக்கறப்போ அந்த ஆன்மாவுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தா அத பட்டுன்னு சொல்லிடுவாரு. ஆன்மா சொல்றத கேட்டு அந்த இடத்தை விட்டே துரத்தி விட்டுருவாருன்னா பாத்துக்கோங்களேன். சரிங்க பாரதி, திதிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஆதி ரெடி ஆயிட்டாரான்னு பாத்துட்டு வரேன். அவ கிடக்குற பாரதி. நீ மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நீ தைரியமா இரு.